ஆன்மீக சிறுகதை. ரமணரின் இந்திரா. எழுதியவர் பாமதி மைந்தன். கண்ணை மூடி தியானம் செய்தால் எல்லோராலும் பகவானை மனதில் பிடிக்க முடிகிறதா? ஆனால் லலிதாவும் இந்திராவும் கண்களை மூடினால் அவர்கள் மனம் ரமணரின் பாத கமலங்களையே சுற்றி வரும். லலிதா துடுக்கு, சமர்த்து. இந்திரா சாந்தம், கம்பீரம். ஆந்திராவைச் சேர்ந்த குர்ரம் சுப்பராமையாவின் புத்திரிகள் அவர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்து ரமண தியானத்தில் மூழ்கி முத்தெடுப்பார் சுப்பராமையா. அவர் கல்லூரி பேராசிரியர், கவிஞர், அறிஞரும் கூட. 1937ஆம் ஆண்டு சுப்பராமையா தனது மகள் லலிதாவுடன் ரமணாசிரமம் வந்தார். ரமணாசிரமத்தின் தியான கூடம் ரமண பக்தர்களின் ஸ்வர்க்க பூமி. அங்கு வருபவர்களுள் நிம்மதியை தேடுபவர்கள், தங்களை தேடுபவர்கள், தெய்வத்தை தேடுபவர்கள் என்று பலரும் அமர்ந்திருக்க நடுநாயகமாக ரமணர் வீற்றிருப்பார். துடுக்கான லலிதா அன்று தன்னோடு விளையாட ஒருவரும் இல்லையே என இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். ஹாலுக்கு வரும் மயிலை அவள் துரத்த முடியாது. குரங்குகளை கண்டால் அவளுக்கு பயம். அணில்கள் அவளை நெருங்குவதே இல்லை. அந்த பெரிய ஹாலில் பலரும் விரைப்பாக அமர்ந்தவாறும் கண்களை மூடிக்கொண்டும் ரமணரை தரிசித்து கொண்டும் பாராயணம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். லலிதாவுடன் விளையாட யாரும் இல்லை. தேடி பார்த்ததில் தாத்தா சாமிதான் சும்மா இருக்கார், அவர்தான் எனக்கு லாயக்கு என நினைத்தாள். சும்மா இருப்பது என்பது மாபெரும் தவம் என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? ரமணரின் பக்கத்தில் போய் நின்றாள் லலிதா. அவருக்கு ஏதாவது சேவை செய்யவா? இல்லை இல்லை, ஒரே சேஷ்டைதான். விசிறியை ஆட்டி சத்தம் செய்வாள். நூல்களை புரட்டுவாள். அவை கீழே விழும். சிலர் கண்களை திறந்து பார்ப்பார்கள். நீண்ட பொறுமைக்கு பிறகு விஷமம் அதிகமானால் மகரிஷியே, ஏ என்ன பண்ற நீ என்று லேசாக அதட்டுவார். உடனே லலிதா வாய் குவித்து மெல்ல தலையாட்டி, சாமி நான் ஒன்றுமே பண்ணல, சும்மாதான் இருக்கேன் என்பாளே, அது கொள்ளை அழகு. பகவானே சிரித்து, இவ இப்படி துருதுருன்னு ஏதேதோ செய்கிறா, ஆனா நான் ஒன்றுமே செய்யலை என்கிறா. ஒரு சிறுமி இதை சொல்ல முடியறது, ஆனா பெரியவா இதை புரிஞ்சிக்க முடியலையே என்றார். கீதையின் சாரத்தை குழந்தை மூலமாக இப்படி பிழிந்து கொடுத்தார் ரமணர். 1941ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் வாரம் மீண்டும் திருவண்ணாமலையில் தன் குடும்பத்துடன் சுப்பராமையா வந்தார். இந்த முறை 9 வயதான லலிதாவுடன் இளையவள் 5 வயதான இந்திராவும் வந்திருந்தாள். பட்டுச் சொக்காவில் இருவரும் சிட்டுக்களாக ஓடியாடி எல்லோரையும் ஈர்த்தனர். முக்கியமாக ரமணருக்கு இந்திராவை பிடித்து போயிற்று. பாடச் சொன்னால் பாடுகிறாள், ஆடச் சொன்னால் ஆடுகிறாள். ஆனால் இந்த லலிதாவிற்கு என்ன வந்தது? திடீரென சங்கோஜப்பட ஆரம்பித்து விட்டாளே. நான் ஒரு பெண் என்ற தேகாத்ம புத்தி தலையெடுக்கும் வயதோ? அதனால்தான் ரமணரின் திருமுன்பு அவள் இருக்க முடியவில்லையோ? இந்திரா பாடி முடித்ததும் லலிதாவை பாடச் சொன்னார் ரமணர். அவள் தயங்கினாள். மகரிஷி விடவில்லை. என்ன லலிதா, யார்கிட்டேயும் நான் எதுவும் கேட்கிறதில்ல, நீ என்னையே கேட்க வச்சிட்டியே. இந்திராவை பாரு, அவ மாதிரி நீயும் பாடேன் என்றார். இவ்வளவிற்கு பிறகே லலிதா பாடினாள். பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினர். மகரிஷியின் சபை குழந்தைகளால் களை கட்டியது. நான் யார் என்று தேடுதலின் நடுவில் சாதகர்களின் மனம் லேசாவதற்கு ரமணரே அந்த குழந்தைகளின் மூலம் நாட்டிய நிகழ்ச்சி நடத்தி அங்கிருந்த இறுக்கத்தை நீக்கினார் போலும். ஒரு நாள் சுப்பராமையா உபதேச சாரம் என்ற தெலுங்கு மொழி நூலை ரமணர் முன்பு அமர்ந்து படித்தார். அதன் முன்பக்கத்தில் சமஸ்கிருத மொழியில் 4 வரிகள் அச்சாகி இருந்தன. அதை பார்த்த இந்திரா அதிலுள்ள 3 வார்த்தைகளை நாகம் தேகம் கோகம் சோகம், அதாவது நான் தேகமல்ல, அப்படியென்றால் நான் யார்? அவனே நான்,
என எழுத்து கூட்டி கூட்டி ஒவ்வொன்றாக வாசித்தாள். உதட்டோடு உள்ளத்தையும் குவித்து வாசித்த அவளை மகரிஷி உற்று நோக்கினார். அவளிடம் ஏதோ ஒரு ஊற்று பெருக்கெடுப்பதை அவர் கண்டது போல் இருந்தது. இந்திரா, சரியாத்தான் நீ படிச்சேமா? இந்த வரிகளே உனக்கு போதும். பாடலின் மிச்ச பகுதியை நீ படிக்க வேண்டாம். நீ இப்போ வாசிச்சியே, அதான் எல்லா அறிவோட சாரம். இனி இதையே மந்திரம் மாதிரி சொல்லிண்டிரு. உனக்கு எல்லாமே இது மூலம் சித்திக்கும் என்றார் ரமணர். உடனே தாத்தாசாமி தனக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்த 3 வரி மந்திரத்தை முணுமுணுக்க ஆரம்பித்தாள் இந்திரா. சரியாகச் சொல்ல தைரியம் வந்ததும் சத்தமாக பல ராகங்களில் சொல்ல ஆரம்பித்தாள். பின் அவளை பார்க்கும்போதெல்லாம் ரமணர், அந்த மந்திரத்தை சொல்லு பார்க்கலாம் என்பார். அவளும் சொல்வாள், ஒரு சிஷ்யையாக. அவர் அவளது உச்சரிப்பையா கவனித்தார்? இல்லை, ஏதோ ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அவர் அவளை தயார்படுத்தி கொண்டிருந்தார். சுப்பராமையா அதை பார்த்து வியந்தார். இந்த மந்திரம் முதலில் ரமணர் தமது முக்கிய சீடரான காவிய கண்ட கணபதி என்ற மிகப்பெரிய பண்டிதருக்கு கூறி அருளியது. ஆஹா, இந்த மந்திரம்தான் என்னவோர் அருமையானது என சுப்பராமையா அதை ரசித்தார். இம்மந்திரம் உயர்ந்த சாதகர்களுக்கானது. இந்த பிராணாயாமம் சாதாரண ஒரு மூச்சு பயிற்சி அல்ல. முதலில் கோஹம், நான் யார் என்ற விசாரத்தை பூரகமாக உள் மூச்சாக சாதகன் இழுக்க வேண்டும். அடுத்து சோகம், அவனே நான் என்ற விருத்தியை கும்பகமாக மூச்சாக கருதி பிடித்து வைக்க பழக வேண்டும். முடிவில் நாகம், தேகம், நான் உடலல்ல என்ற அனுபவம் ரேச்சகமாக வெளி மூச்சாக விட வேண்டும். இதுவே ஞான பிராணாயாமம். அறிவு ஜீவியான சுப்பராமையாவின் புத்தியை ஒரு கேள்வி அடிக்கடி குடைந்து கொண்டிருந்தது. அறிவிலும் அனுபவத்திலும் மிக்க பக்தர்களும் சாதகர்களுமான நாங்கள் மகரிஷியின் ஓர் உபதேசத்திற்காக காத்து கிடக்கும்போது இவர் ஏன் ஒரு சிறுமியிடம் இவ்வளவு பெரிய விஷயத்தை திணிக்கிறார்? அவளுக்கு என்ன புரியும்? அன்று சுப்பராமையா தியானித்து கொண்டிருந்தார். இந்திராவிற்கு பசித்தது. அப்பாவை தொந்தரவு செய்யாது அவள் ஒரு மூலையில் அமர்ந்தாள். ஆன்ம பசியோ அடிவயிற்று பசியோ அனைத்தும் அறியும் பகவான் அவளை கவனித்தார். உடனே அவளது அப்பாவிடம், குழந்தைக்கு பசிக்குது, அதை கவனிக்காம தியானம் எதுக்கு என்று கேட்டார் ரமணர். ஒரு நாள் பகவான் அந்த 2 சிறுமிகளுடனும் விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தார். லலிதாவின் கையை பார்த்து, இது யாரோட கை என்று கேட்டார். அவள், என் கை என்றாள். இல்ல என்றார் பகவான். இது யாரோட கண்ணு? என்னோட கண்ணுதான் என்றாள் லலிதா. இதுவும் இல்ல. இவ்வாறு ரமணர் லலிதாவிடம் ஒவ்வொன்றாக கேட்கவும் அவள் அது தன்னுடையதுதான் என்று சொல்லி வந்தாள். முடிவில் ரமணர், எதுவுமே உன்னுடையதில்லம்மா, உன் உடம்பே பகவானுக்குத்தான் சொந்தம் என்று கூறி முடித்தார். லலிதா புரியாமல் விழித்தாள். ஆனால் இந்த உரையாடலை உற்று கவனித்து கொண்டிருந்த இந்திரா, ஓ அப்படியா என்று உள்ளுக்குள்ளேயே உச்சரித்து கொண்டாள். விடுமுறை முடிந்தது. 2 பெண்களும் ஊருக்குச் செல்ல ரமணரிடம் விடை பெற வந்தனர். காலை நேரம், பகவான் மலைக்கு போகும் நேரம். லலிதா ஏதோ வேடிக்கை பார்த்தபடி இருந்தாள். ஆனால் இந்திரா எதையோ எதிர்பார்த்து ஏங்கி இருப்பதாக காணப்பட்டாள். பகவான் இந்திராவை விழுங்கும்படியாக பார்த்து, அப்போ நீ உன் இடத்துக்கு போற, நான் என்னோட இடத்துக்கு போறேன் என்று கூறிவிட்டு அருணாச்சல மலையில் அவர் ஏற ஆரம்பித்தார். கொஞ்சமாவது பகவான் திரும்பி பார்க்க வேண்டுமே? இல்லை. இந்திராவின் இதயம் பாரமானது. தாத்தாசாமி, இனி உங்களை நான் எப்போ பார்ப்பேன் என்று அவளது உள்ளம் விம்மியது. ஆனாலும் ஓர் ஆறுதல். அவளுக்குத்தான் தாத்தாசாமி வழங்கிய 3 மந்திரங்கள் இருக்கே, அதை சொன்னால் நான் இங்கிருந்தாலும் சாமி என்னை நல்லா கவனிச்சுப்பார் என நினைத்தாள். ஊருக்குச் சென்றவுடன் லலிதாவும் இந்திராவும் தந்தைக்கு கடிதம் எழுதினர். கடிதங்கள் மகரிஷி முன்பு வைக்கப்பட்டன.
பகவானிடம் கூறுங்கள் அப்பா, நான் தினமும் மந்திரத்தை சொல்கிறேன், அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று என எழுதப்பட்டிருந்த இந்திராவின் கடிதத்தை கூர்ந்து பார்த்தார் மகரிஷி. அவரது பார்வை எதை கூறியது? இனி இந்திராவை பார்க்க முடியாது என்பதையா? தான் கற்றுத்தந்ததை கொண்டு கை தேர்ந்தவளாகி பிறந்த நோக்கத்தை அடைந்து முக்தி பெற்றுவிடுவாள் என்பதையா? நாட்கள் வேகமாக சென்று 2 வருடங்கள் ஆயின. 1943ஆம் ஆண்டு. இந்திரா அகத்திலும் புறத்திலும் நன்கு வளர்ந்திருந்தாள். அப்பொழுதுதான் திடீரென்று அவளுக்கு அம்மை வார்த்தது. 2 வாரங்களில் படுத்த படுக்கையாகி வாடி போனாள். உண்ண முடியவில்லை, உறக்கமில்லை. ஆனாலும் உடல் வேதனையை அனுபவித்தாலும் ரமணர் அருளிய 3 மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தால் போதும், இந்திராவின் முகம் பிரகாசிக்கும். மூச்சை சிரமப்பட்டு விட்டாலும் மந்திரத்தை விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள். சுப்பராமையாவும் பிற பக்தர்களும் ரமணரின் திருவுருவப் படத்தின் முன்பு அவளை கிடத்தி பிரார்த்தித்தனர். கவிஞரான சுப்பராமையா தமது மகள் ஓர் அற்புதமான ஒரு சோக காவியத்தை படைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தார். இவள் தெரிந்துதான் ஞான பிராணாயாமம் புரிகிறாளா? ஓ, இவளது பிராரப்தம் தெரிந்துதான் பகவான் அவ்வளவு பிரயத்தனம் எடுத்து இவளுக்கு சொல்லித் தந்தாரோ என சுப்பராமையா எண்ணினார். அதை எண்ணியபோது பகவானிடம் அவருக்கு பக்தி பெருகியது. எஞ்சிய நாட்கள் ஏனையோருக்கு இறுக்கமாகச் சென்றாலும் இந்திரா எதனாலும் பாதிக்கப்படாமல் இருந்தாள். கடைசியில் அந்த சோகமான நாளும் வந்தது. அன்று ஸ்ரீராம நவமி, ஏப்ரல் 13ஆம் தேதி. பக்தர்கள் இந்திராவை சூழ்ந்திருந்தனர். 3 மந்திரங்களையும் விடும் மூச்சாக ஓதிக்கொண்டே இந்திரா இறைவனடி சேர்ந்து விட்டாள். அங்கு துக்கம் விசாரிக்க யாரும் வரவில்லை. யாராலும் அழ முடியவில்லை. ஏனெனில் அவள் தன் தேகத்தை துப்பிவிட்டு தெய்வ பதத்தை சேர்ந்து விட்டதாக பலரும் நம்பினர், உணர்ந்தனர். பல வருடங்கள் விசாரத்திற்கு பிறகும் சாதகர்களுக்கு கிடைக்காத ஒரு பதவியை இவள் குரு கிருபையால் எளிதாக பெற்று பகவானை அடைந்து விட்டாளே என்று பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர். இந்திராவின் உடலை புதைத்த இடத்தில் ஒரு கல்லறை எழுப்பினார் சுப்பராமையா. அதன் மீது கோஹம், நாகம், தேகம், சோகம் என்பதை பொறித்து வைத்தார். அது பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இன்றும் விளங்குகிறது.